ஆக்கியா கோவமா கத்துறாங்க. இங்க பாருங்க நான் 80 பவுன் நகை போட்டு என் பொண்ண நல்லபடியா கல்யாணம் பண்ணி குடுத்தேன். இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த நகைய ஏமாத்திட்டாங்க. ஐயோ! கருத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அத கேட்டோனே மீனாக்கு அப்படியே கோவமா வருது. பயங்கரமா கோவம் வருது. எவ்ளோ தைரியம் இருந்தா இப்படி வாய் கூசாம பொய் சொல்லுவீங்க. நீங்க 80 பவுன் நகை போட்டீங்களா? என்ன பார்த்து பேசுங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஆமா 80 பவுன் நகை போட்டு தான் என் பொண்ண கல்யாணம் பண்ணி குடுத்தேன். இன்னைக்கு எல்லா நகையும் ஏமாத்துறீங்க. தங்கம் எவ்வளோ விலை விக்குது தெரியுமா? ₹1,00,000 தாண்டி இருக்கு. மேடம் நான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் எல்லாமே புடுங்கிட்டாங்க. பாருங்க, பாருங்க எல்லாமே கருத்து போச்சு அப்படின்னு அப்படியே பாக்கியா கத்துறாங்க. மீனாக்கு கோவமா வருது. இங்க பாருங்க மேடம், இவங்க சொல்றது எல்லாமே பொய்யா இருக்கு. என்னம்மா பேசுற? உனக்கு எப்போ தெரியும்? அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. எனக்கு தாலி பிரித்து கோத்தாங்க. அப்போ எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். நான் வந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு மேலே மாடிக்கு போனேன். அங்கே வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்போ தங்கமயிலோட அம்மா இவங்க எல்லாருமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? 80 பவுனில் 8 பவுன் தான் தங்க நகை, மீதி எல்லாமே வந்து கவரிங்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே நாங்கள் கேட்டுட்டோன்னே கிட்ட போய் கேட்டோம். எதுக்காக நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்ட உடனே ஐயோ தயவு செய்து விட்டுருங்க, என்னோட பொண்ணோட வாழ்க்கை எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா என் பொண்ணு வந்துட்டு இங்கே தான் வாழணும். ஏதோ எங்ககிட்ட பணம் இல்லை, நாங்கள் ஏமாற்றிட்டோம். அதுக்காக நீங்கள் எதுவுமே பண்ணிடாதீங்க, என் பொண்ணு வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க அப்படின்னு அப்படியே கெஞ்சினாங்க மேடம். அப்படியே அழுவாத குறையா அப்படி கெஞ்சினாங்க. நானும் தங்கமயில் அக்கா வாழணும், நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் ராஜிக்கும் அந்த உண்மை தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இவங்க இப்படி மாற்றி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இவங்க இவ்வளோ பொய் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு மீனா பேசுகிறாங்க. அடி பாவி, எல்லாத்தையும் மறைச்சிட்டியா நீ அப்படின்னு கோமதி அப்படியே கத்துறாங்க. அத்தை நான் சொல்கிறத கேளுங்க அத்தை, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி என்ன பேச போகிற நீ? அவங்களுக்கு சாதகமாக இருந்துட்ட, அவங்க சொல்கிற பேச்சை கேட்டிருக்க, இப்போ என்கிட்ட என்ன சொல்ல போகிற அப்படின்னு கோமதி அப்படியே கத்துறாங்க. எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்க லேடி, 3 பேரும் சேர்ந்து ஒன்றா ஆயிட்டீங்க. அதானே? நீ அன்னைக்கே அந்த விஷயத்த சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. இன்னைக்கு பார்த்தியா தங்கம் விற்கிற விலையில் 80 பவுன் நகையை நம்மளால் திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அத்தை நாம் எதுக்காக கொடுக்கணும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் விடுங்க, அவங்க எல்லாமே பொய் சொல்கிறாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இங்கே பாருடி என்னை கோவப்படுத்தாத அப்படின்னு கோமதி அப்படியே கோவமாக இருக்காங்க. இந்த விஷயம் ராஜிக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ராஜியை ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி மீனா பேசுகிறாங்க. அக்கா அங்கே என்னக்கா நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ராஜி இங்கே எல்லாமே பொய் சொல்லிட்டு இருக்காங்க, அந்த 80 பவுன் நகையும் தங்க நகைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ராஜிக்கு கோவமாக வருது. அக்கா நான் கிளம்பி வரேன், நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டாம் ஃபோனை கொடுங்க அப்படின்னு வாங்கி கதிர் பேசுகிறாரு. இங்கே பாரு ராஜி, நீ வந்து வர வேண்டாம், நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு வரேன், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. அதே மாதிரி போயிட்டு ராஜியை கூட்டிகிட்டு வராரு. ராஜி வராங்க. வந்த உடனே மீனா நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவங்க பொய் சொல்கிறாங்க ராஜி, 80 பவுனும் தங்க நகைன்னு சொல்கிறாங்க, அதை தாங்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் உனக்கும் தெரியுமாடி, நீயும் சேர்ந்து தான் கூட்டுக்கலவானியா, 3 பேரும் சேர்ந்து ஒன்றாயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கத்துறாங்க. அத்தை என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க மாமாவோட சேர்ந்து வாழணும், நல்லபடியாக இருக்கணும், அவங்க குடும்பத்தை அழிச்சிடக்கூடாது, அவங்க வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் அத்தை அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அப்படியே சரவணன் பார்க்குறாரு. அம்மா அவங்க 2 பேர் மேலே எந்த தப்புமே இருக்காது. ஏன்னா அவள் பொய் சொன்னா பத்தியா, அப்போவே எனக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருந்ததுமா, நானும் அதை மறைச்சிட்டேன். அந்த மாதிரி தான் இவங்களும் ஏமாந்துருப்பாங்க. இவங்களுக்கும் உண்மையை சொல்லணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அவள் அழுது அப்படியே நடித்து ஏமாத்திருப்பாம்மா. கண்டிப்பாக இவங்க மேலே எந்த தப்புமே இருக்காது, எல்லா தப்பும் அவள் மேலே தாம்மா இருக்கும் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. என்னடா பேசிகிட்டு இருக்க, என்ன தான் இருந்தாலும் ஒரு வார்த்தை வீட்டில் இருக்கவங்கிட்ட சொல்லணும்ல, நாங்கள்லாம் பெரியவங்க தானே, எங்ககிட்ட சொல்லியிருந்தா அந்த பிரச்சனையை அப்பயே முடிச்சிருக்கலாமே, இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஆயிருக்காது இல்லை. சரி விடுடா, நாங்கள் மாமா போலீஸ் ஸ்டேஷன் வந்தோம்ல, அப்பயாவது உண்மையை சொல்லியிருக்கலாம்ல, ஏன் இவளுங்க மறைச்சாளுங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அத்தை இந்த மாதிரி பிரச்சனை வரணும் எங்களுக்கு தெரியாத அத்தை, இதெல்லாம் பெருசாகாதுன்னு நாங்கள் நினச்சோம், ஆனால் இவங்க வேணும்னே ஒரு பிரச்சனையும் பெருசாக்கிட்டே போவாங்கன்னு எங்களுக்கு தெரியாத அத்தை, நாங்களே ஏமாந்துட்டோம் அப்படின்னு மீனா ராஜி 2 பேருமே சேர்ந்து சொல்கிறாங்க. அங்கேருந்து வராங்க, ராஜி கிட்ட வராங்க. இங்கே பாருங்கள் மேடம், நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான், இவங்க 80 பவுன் நகை போடவே இல்லை, எல்லாமே பொய் சொல்கிறாங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்டுட்ருக்காங்க. இங்கே வாமா பாக்கியா, இங்கே வா, நீ போயிட்டு உன் பொண்ணை கூட்டிகிட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் என் பொண்ணு எதுக்கு கூப்பிட சொல்கிறீங்க, என் பொண்ணு ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கா, அவளெல்லாம் இங்கே வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னவா பேசிகிட்ருக்க,
உன் பொண்ணு வந்தால் இங்கே சொல்லணும், யார் இங்கே வரணும், யார் இங்கே வரக்கூடாது, அதெல்லாம் சொல்ல முடியும், நீ சொல்லக்கூடாது அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. மேடம் அவள் சின்ன பொண்ணு இங்கெல்லாம் எப்படி வருவா? சின்ன பொண்ணா? அப்போ எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அப்போ அவங்களாம் சின்ன பொண்ணு இல்லையா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. மேடம் எதுவாக இருந்தாலும் அவள் வேண்டாம் மேடம், நானே சொல்கிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. என்னவா பேசிகிட்டு இருக்க நீ? சும்மா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்டே இருக்க. ஓ, யார் வரணும் வரக்கூடாது நான் தான் முடிவு பண்ணணும், நீ போய் உன் பொண்ணை கூட்டிகிட்டு போ, உன் பொண்ணு தான் முக்கியமான ஆள், அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, இப்போ போய் தங்கமயில கூட்டிகிட்டு வரணுமா? அவள் ஏதாவது உளறி வச்சு ஏதாவது கெடுத்து விட்ருவாளே, ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறதுன்னு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே பாருடி தங்கமயிலே, நல்லா புரிஞ்சுக்கோ, நான் சொல்கிறது அம்மா சொல்கிறத காது கொடுத்து கேளு, அங்கே மட்டும் போய் உண்மையை சொல்லிடாத. அம்மா என்ன சொல்கிறேன்னா அதை அப்படியே கேளு தங்கமயிலே, தயவு செய்து நான் சொல்கிறத கேளு, அங்கே போயிட்டு 80 பவுன் தங்க நகைன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே தங்கமயில் அப்படியே அழறாங்க. அம்மா என்னம்மா பேசுகிற, ஏமா நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, என்ன போய் எதுக்காகம்மா பொய் சொல்கிற, என்னால் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. அம்மா நீ வந்து ஃபுல்லாகவே கவரிங் தானே போட்ட, எதுக்காகம்மா இப்படி பேசுகிற அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. ஏய் என்னடி எல்லாம் கவரிங் நகைன்னு சொல்கிறேன், அதில் 8 பவுன் தங்க நகை இருக்குது, தங்கம் விற்கிற விலை தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரிம்மா நீ போட்ட 8 பவுனை வாங்கிக்கோ, நீ எதுக்காக எல்லாமே தங்க நகைன்னு சொல்கிற அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. அப்படி தாண்டி சொல்லணும், அப்படி தாண்டி அவங்கள மாட்டி விடணும், அப்பா தாண்டி இந்த கேஸ்லாம் வேண்டாம், உங்கள் பொண்ணை அனுப்புங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லுவாங்கடி, அதுக்கு தாண்டி இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அம்மா நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா என் வாழ்க்கையே போயிடுன்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. ஏய் அம்மா கிட்ட அப்படிலாம் பேசாதடி, உன்னை நான் வாழ வைப்பேன், நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் சொல்கிறத அப்படியே அங்கே போய் சொல்லணும். இல்லைங்க மேடம் 80 பவுன் தங்க நகை தான் போட்டாங்க, இவங்க தான் ஏமாற்றிட்டாங்கன்னு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நான் எப்படிம்மா வாய் கூசாமல் பொய் சொல்லுவாங்க, எல்லாருமே இருப்பாங்கம்மா, ராஜி மீனாக்கு எல்லாருக்குமே உண்மை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் அவளுங்கெல்லாம் அப்படி தாண்டி மிரட்டுவாளுங்க, நீ உடனே அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, அம்மா என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் கேளு சரியா, அப்படி மட்டும் உள்ளே போய் சொன்னேன்னு வச்சுக்கோ, எங்கள் 2 பேரை பிடிச்சி ஜெயிலில் வச்சுருவாங்க. அப்படியாம்மா ஜெயிலில் வச்சுருவாங்களா அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. ஆமாடி ஜெயிலில் மட்டுமா வைப்பாங்க, எங்கள் 2 பேரை போட்டு அடி அடிப்பாங்க. இங்கே பாருடி வயசான காலத்தில் எங்களால் அடியெல்லாம் தாங்க முடியாது, நல்லா புரிஞ்சுக்கொடி, நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், கடைசியில் என்ன தூக்கி ஜெயிலில் வச்சிடாதரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கெஞ்சுறாங்க. அம்மா உங்களை ஜெயிலில் வச்சிருவாங்களா, அடிப்பாங்களா? சரிம்மா நீ என்ன சொல்றியோ அதை அப்படியே நான் சொல்கிறேம்மா, நீ கவலைப்படாதம்மா, நீ இது பண்ணாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா வந்து தோலை உள்ள வா அப்படின்னு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. போனவொடனே யாருமா நீங்கள் தான் தங்கமயிலா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மேடம் இவங்க தான் என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க சரிம்மா இங்கே பாரு 80 பவுன் நகை போட்டிருக்காங்க, அந்த 80 பவுன் நகையும் தங்க நகை தான் போட்டேன்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீ சொல்லு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஏய் சொல்லுடி அப்படின்னு தங்கமயில் கிட்ட அப்படியே சொல்கிறாங்க. தங்கமயில் அப்படியே அமைதியாக இருக்காங்க. என்னம்மா அமைதியாக இருக்க, கேள்வி கேட்டால் பதில் சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சுற்றி எல்லாரையும் பார்க்குறாங்க. அப்படியே சரவணன் முறைக்கிறாரு, பாண்டியன், கோமதி, மீனா, ராஜி, கதிர் எல்லாருமே அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. அப்படியே தலை குனிச்சிக்கிறாங்க. ஆமாம் மேடம் எங்கள் அம்மா 80 பவுன் நகை தான் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. மீனா, ராஜி எல்லாருமே அட கடவுளை இவ்வளோ கேவலமாக இவ்வளோ மட்டமாக பொய் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. என்னம்மா 80 பவுன் தங்க நகைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேடம் அவங்க அபாட்டமாக பொய் சொல்கிறாங்க, வாயை திறந்தாலே பொய் தான் மேடம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணி பொய் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் எங்களுக்கு தாலி பிரித்து கோத்தா அன்னைக்கு இவங்க 3 பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. தங்கமயில் அவங்க அம்மா அப்பா 3 பேருமே ஐயோ எல்லாமே வந்து கவரிங் நகை, அந்த நகை மட்டும் யாருக்காவது தெரிஞ்சால் அவன் வாழ்க்கையே போய்டும்னு பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அங்கே ஃபோட்டோ எடுக்கும்போது எல்லாத்தையும் கேட்டுட்டு போய் அவங்கக்கிட்ட கேட்டோம், எதுக்காக இப்படி பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கெஞ்சி நடித்து ஏமாற்றிட்டாங்க மேடம், ஆனால் இப்படி பழி போடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு மீனா, ராஜி எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க. அப்படி தங்கமயில் அமைதியாக இருக்காங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்குலாம் மனசாட்சியே கிடையாதா, எப்படி உங்களால் இவ்வளோ கேவலமாக பொய் சொல்ல முடியுது அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அப்படி அங்கேருந்து கோவமாக அப்படி சரவணன் வராரு. சி நீலாம் பொம்பளையா அப்படின்னு அடிக்க வராரு. பாருங்கள் மேடம் பாருங்கள் தள்ளிப்போ, எதுக்கு என் பொண்ணு அடிக்கிற? ஆமாம் பாருங்கள் மேடம் உங்கள் எதுக்குவே அவன் அடிக்க வரான், அப்போ தெரியுதா மேடம், அப்போ என் பொண்ணு அங்கே எவ்வளோ கொடுமையாக அனுபவிச்சிருப்பான்னு தெரியுதா மேடம் எல்லாரும் சேர்ந்து எப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்கள் மேடம் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே கோமதிக்கும் கோவம் வருது. ஏய் நீலாம் மனசாட்சியே இல்லை, பொய்யா சொல்கிற அப்படின்னு அப்படியே கிட்ட வராங்க. தள்ளிப்போங்க எதுக்கு என் பொண்ணு அடிக்க வரீங்க? பார்த்தீங்களா மேடம் குடும்பமே அடிக்க வராங்க மேடம் ரொம்ப பாவம் மேடம் என் பொண்ணு, நீங்களே பாருங்கள் மேடம் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எல்லோரும் சேர்ந்து அமைதியாக இருங்க, நான் அதை விசாரிச்சிட்ருக்கேன்ல அமைதியாக இருங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. அப்படியே கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது மீனா, ராஜி 2 பேருக்குமே. சி ஒரு பொண்ணு இவ்வளோ கேவலமாக பொய் சொல்ல முடியுமா, அதுவும் மாமியார் வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கோவமாக அப்படியே பார்க்குறாங்க. ஆனால் இதெல்லாம் நல்லதே கிடையாது, நாங்கள் அன்றைக்கி பாவம் பார்த்தோம்ல அதுக்கு தான்
அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அப்படியே பயங்கரமாக கோவம் வருது. ஏய் பாருடி பாரு, இங்கே நடக்கிறதெல்லாம் பாரு அப்படின்னு ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க. அம்மா எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம், கொஞ்சம் அமைதியாயிருமா, இப்போதைக்கு இங்கே என்ன நடக்குதோ அதை பற்றி மட்டும் பாருமா அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. என்னடா பார்க்க சொல்கிற, அபாண்டமாக போய் சொல்கிறாங்க, 80 பவுன் நகை கேட்குறாங்க, என்னத்தில் பார்க்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அப்படி பயங்கர கோவமாக கோமதி கத்துறாங்க. இங்கே பாருமா, கத்தாத அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. நான் ராஜி 2 பேருக்குமே கோவம் அதிகமாக வருது. அப்படியே தங்கமயில் கிட்ட போய் நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், என் கண்ணை பார்த்து பேசுங்க, நீங்கள் 80 பவுன் நகை போட்டிங்களா, உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. தங்கமயில் அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, என் கண்ணை பார்த்து பேசுங்க, இங்கே பாருங்க அப்படின்னு மீனா அப்படியே கோவமாக கத்துறாங்க. தங்கமயில் அப்படியே பார்க்குறாங்க. 80 பவுன் நகையா போட்டிங்க, ஆமான்னு சொல்கிறாங்க. ஆமாவா, கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லை, அன்றைக்கி எப்படி கெஞ்சினீங்க என் வாழ்க்கையை காப்பாற்று மீனா 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 அப்படின்னு சொல்லிட்டு, உங்களால் எப்படி இப்படி நடந்துக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மீனா கத்துறாங்க. என் பொண்ணுக்கிட்ட போகாத, என் பொண்ணு என்ன பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னு மீனா அப்படியே கோவமாக சொல்கிறாங்க. இங்கே பாரு, நல்லா என் கண்ணை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி உங்களால் இவ்வளோ கேவலமாக மட்டமாக நடந்துக்க முடியுது? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? 80 பவுன் நகையாக போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. தங்கமயில் எதுவுமே பேசவே இல்லை. அதுவும் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தீங்க, அத்தையும் மாமாவும் உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க? ஒரு பொண்ணு மாதிரி. எப்படி ஒரு பொண்ணு மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேரை அசிங்கமாக போலீஸ் ஸ்டேஷன் வர வச்சு, ஜெயிலுக்கே போக வச்சு, அவங்க ஜெயிலில் ஒரு நாள் இருந்து மயக்கடிச்சு விழுந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டு இப்போ இருக்காங்க. இன்னும் அடுத்த பிரச்சனையை ரெடி பண்ணுறீங்களோ? ஓ, நகைக்காகவா? இப்போ நகையை பற்றி சொல்லி ஒரு பிரச்சனையாக பெருசாக்கிட்டே போகிறீங்களா? எனக்கு என்னவோ நீங்கள் அங்கே வந்து வாழற எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியல. இனிமேல் அப்படி ஒரு விஷயம் நடக்காது, அப்படி தான் இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா அப்படி பேசாதீங்க மீனா, என் மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. சரி, உங்கள் மாமாவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாமாவை அங்கே பாருங்கள் எப்படி இருக்காரு பாருங்க, அவரும் தான் சேர்த்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அவர் மேலே நீங்கள் வச்ச பாசம் உண்மையா இல்லை பொய்யா, அதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா, என்ன மீனா இப்படி பேசிகிட்டு இருக்க, அவர் மேலே நான் உயிரியே வச்சுருக்கேன், அவர் தான் மீனா எனக்கு எல்லாமே அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ அவர் மேலே வச்ச பாசம் உண்மைனா இப்போ இந்த இடத்துல உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் உண்மையை சொல்லி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு மீனா அப்படி கத்துறாங்க. அதுக்குள்ளே ராஜுக்கும் கோவம் வருது. ராஜும் பேசுகிறாங்க. இங்கே பாருங்க, அன்னைக்கு நாங்கள் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம்ல, அப்போ என்கிட்ட கூட எப்படி பேசுனீங்கல்ல, அப்படியே ஐயோ என்னை விட்டுருங்க பாவண்ணா அப்படிலாம் சொல்லி எப்படிலாம் பேசுனீங்க, என்னை எங்கள் 2 பேரும் சேர்த்து உண்மையை சொல்ல விடாமல் எப்படிலாம் தடுத்தீங்க, இப்போது வாய்க்கு வந்து இப்படி பேசுகிறீங்களா அப்படின்னு ராஜியும் அப்படி கத்துறாங்க. இல்லை ராஜி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையை சொல்லுங்கள், நடந்த எல்லாத்தையுமே உண்மையை சொல்லுங்கள், சொல்லி தான் ஆகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக அப்படி பயங்கர கோவமாக கத்துறாங்க. பார்த்தோன்னே பாக்கியாவுக்கு கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தீங்களா மேடம், உங்கள் எதிர்க்கு எவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், என் பொண்ணு எப்படிலாம் மிரட்டுறாங்கன்னு பாருங்கள் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பாரு தங்கமயிலே, அவங்க எல்லாரும் உன் மனசை கலைக்க பார்க்குறாங்கடி, அவங்க பேச்சை கேட்காத, அம்மா என்ன சொல்கிறனோ அதை அப்படியே கேளுடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அப்படியே எமோஷ்னலாக அப்படியே அழறாங்க. ஏய் உண்மையை சொல்லிட்டு அதுடி, கம்முன்னு இருடி, இங்கே பாருடி, அவங்களாம் வந்து அப்படி தான் மிரட்டுவாங்க, சுற்றி சுற்றி அவங்க அப்படி தான் மிரட்டுவாங்க, நீ அதுக்கெல்லாம் பயப்படாதடி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், அவங்களுக்காக நீங்கள் பயப்பட வேணாம், ஆனால் எங்ககிட்ட சாட்சி இருக்குது தெரியுமா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே அப்படியே பாக்கியா ஷாக் ஆகுறாங்க. என்னது சாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், பின்ன நீங்கள் எங்கள் 2 பேருக்கு தாலி பிரித்து கோத்தாங்கல்ல, அன்னைக்கு நாங்கள் மாடிக்கு போனோமே, அப்போ நாங்கள் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தோம், வீடியோ எடுக்கும் போது தான் நீங்கள் 3 பேரும் பேசிகிட்டு இருந்தீங்க, அப்போ ஃபோனில் வீடியோ இருக்குது, ராஜி வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்படியே தேடுறாங்க. அந்த வீடியோ மட்டும் கிடச்சிது. நீங்கள் 3 பேரும் சேர்த்து கம்பி எண்ண வேண்டியது தான், எல்லாரும் சேர்த்து ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய் என்ன மிரட்டிகிட்டு இருக்கியா நீ, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, இருங்க நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துகிட்டே இருக்காங்க. ஐயோ இவன் வீடியோ எடுத்துடுவாளோ, உண்மையை சொல்லிடுவாளோ, நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காங்க, பயங்கரமாக அப்படியே கோவத்தோடு இருக்காங்க, எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் தங்கமயில், உண்மையை சொல்கிறீங்களா இல்லை நான் வீடியோ எடுக்கணுமா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. எடே மீனா, என்ன வீடியோ வச்சுருக்கு எடுத்து காட்டு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வீடியோ எதுவுமே இல்லை. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. சரிங்க, நான் வீடியோவை கண்டிப்பாக உங்ககிட்ட எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே தங்கமயில் அப்படியே எமோஷ்னல் ஆகுறாங்க. இங்கே பாருங்கள், அம்மா சொல்கிறது எல்லாமே பொய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. பொய் தானா, ஐயோ இவ உண்மையை சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வாமா, கிட்ட வா, எல்லோரும் தள்ளி போங்க, வா எல்லாமே அவங்க அம்மா எல்லாமே தள்ளி போங்க,
தங்கமயில் இங்கே வாங்க, கிட்ட வாங்க, சொல்லுங்கள், என்ன சொல்லணும் சொல்லுங்கள். இல்லை, அம்மா சொன்னதால தான் நான் அப்படி சொன்னேன். ஆனால் உண்மையாகவே என் வீட்டுக்கார் நல்லவர். எங்கள் அத்தை மாமா எல்லாருமே நல்லவங்க தான். அவங்க என்னை ஒரு பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. அம்மா சொல்கிறது எல்லாமே பொய் தான். நாங்கள் 80 பவுன் நகை போடலை, 8 பவுன் நகை தான் போட்டோம். இது எல்லாமே கவரிங் நகை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. அப்போ எதுக்கும்மா பொய் சொன்னேன்? எதுக்கு பொய் சொன்னேன்? உன்னை இவ்வளோ மிரட்டணுமா, இவ்வளோ கேட்கணுமா? அந்த குடும்பத்தில் தானே வாழ்ந்த, பொண்ணு மாதிரி தானே பார்த்துக்கிட்டாங்க, எதுக்காக இவ்வளோ பொய் சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க, ஐயோ கடவுளே, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நடித்தது எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. பொண்ணா இவளை பெற்றதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்கியா கடுப்பாக கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. மேடம், என் பொண்ணு பயத்தில் கோவத்தில் சொல்கிறா, அது ஏதோ தப்பு அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அம்மா நீ வாய மூடு, நீ பேசவே தள்ளி ஓரமாக போ அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கமயில் சொல்கிற எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. அது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க, இருக்கிற நகையெல்லாம் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே கொடுத்து அனுப்புகிறாங்க. இங்கே பாருங்கள் பாக்கியா, உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறோம், சரிங்களா? நீங்கள் நிறைய பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, இந்த போலீஸ் ஸ்டேஷனோட டைம் வேஸ்ட் ஆக்கியிருக்கீங்க, அதனால் கம்ப்ளைண்ட் வந்து உங்கள் மேலே தான் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ மேடம், நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு அப்படியே கத்துறாங்க, அழறாங்க. மேடம், எங்கள் அம்மா ஏதோ என் மேலே இருக்க பாசத்தில் அப்படி பண்ணிட்டாங்க, அவங்கள ஒன்றும் பண்ணிடாதீங்க, அவங்க பாவம், அவங்கள விட்டுருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்க? விட சொல்கிற? அவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்க, எங்கள் டைம் எல்லாம் வேஸ்ட் ஆக்கியிருக்காங்க. கவரிங் நகையை போட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தது ரொம்ப அசிங்கம். இதில் தங்க நகை வேறு வேணுமா? அதுவும் தங்க வைக்கிற விலைக்கு 80 பவுன் நகை வேணுமா? எவ்வளோ பெரிய ஃப்ராடு தெரியுமா இது ரொம்ப பெரிய தப்பான ஒரு விஷயம். இப்போது நாங்கள் இது எல்லாமே நாங்கள் வந்து ரிப்போர்ட்டெல்லாம் அனுப்பிடுவோம், அதனால் இவங்களை அரெஸ்ட் பண்ண தான் சொல்லுவாங்க. நாங்கள் முன்னாடியே அரெஸ்ட் பண்ணி வைக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேஸ் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அரெஸ்ட் பண்ணுறாங்க. பாக்கியாவை எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், இவங்கள வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறோம், நீங்கள் வந்து லாயரை கூட்டிகிட்டு வந்து உங்கள் சைடு என்ன இருக்கோ அதை நிரூபித்து அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ பாக்கியா அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் தங்கமயில் அப்படியே போய் கத்துறாங்க. என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏய், நான் உங்கள்கிட்ட என்னடி சொன்னேன் பாத்தியா? நீ சொன்னதுனால என்னை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்கடி, பாருடி, அம்மா இப்படி ஜெயிலில் இருக்கணும் தானே ஆசைப்பட்டேன், நடந்ததா? உன் ஆசை நிறைவேறிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நான் அப்படிலாம் நினைக்கலம்மா, நான் மாமா மேலே உள்ள பாசத்தில் தான்மா உண்மையை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா மேலே உள்ள பாசமா? மாமா மேலே பாசம் இருக்கிறது தப்பு இல்லடி, அதுக்காக உன்னை பெற்று வளர்த்து நீயே உலகம்னு இருந்த என்னை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க பாத்தியா, இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நான் அப்படிலாம் நினைக்கலம்மா, நான் மாமாவை காப்பாற்றணும், யாருக்கும் அசிங்கமாகக்கூடாதம்மா நான் நினச்சேன், வேறு எதுவுமே இல்லைம்மா. வாயை மூடு, நீ பேசாத, போயிடுங்க, என் கண்ணு முன்னாடி நின்றுட்டு இருக்காத அப்படின்னு அப்படியே கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. தங்கமயில் வா போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. எல்லாருமே அந்த நகையை கொடுத்துட்றாங்க. அவங்க அப்பா வாங்கிக்கிறாரு. இந்த பக்கம் இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாமே கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்து நகையை கொடுத்துட்டேன்னு சைன் பண்ணிவிட்டு கிளம்புங்க, நாங்கள் எப்போல்லாம் கூப்பிட்றோமோ அப்போல்லாம் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருமே சைன் பண்ணிவிட்டு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே கோமதிக்கு கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது, கத்துறாங்க அப்படியே கோமதி. ஆமாம், என்னடி நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எதுக்காக இப்படி பண்ணீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. அத்தை, நாங்கள் அப்படிலாம் நினைக்கல அத்தை, நீங்கள் எங்களை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு மீனா, ராஜி 2 பேருமே சேர்ந்து சொல்கிறாங்க. ஆமாம், தப்பாக நினைக்காதீங்கன்னா, இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை முடிஞ்சுது, சப்போஸ் இந்த பிரச்சனை அப்படியே தொடர்ந்ததுன்னா யார் மாட்டிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. இங்கே பாருங்கடி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கூட்டு களவானீங்க, 3 பேரும் சேர்ந்து தானே பிளான் பண்ணி தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, எங்களை அப்படி நினைக்காதீங்க அத்தை, நாங்கள் அப்படிலாம் நினைப்போமா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. பேசாத மீனா, பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. பாண்டியனுக்கும் கோவம் வருது. என்னம்மா இது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இது சாதாரண விஷயம் இல்லைல்ல, 80 பவுன் கவரிங் நகைனா இது சாதாரண விஷயமா? அது எப்படி உங்களால் மறைக்க முடியும்? இந்த வீட்டில் தானே வாழறீங்க, இந்த வீட்டுக்கு தானே நீங்கள் உண்மையாக இருக்கணும். அப்படியே சொல்லியிருந்தா கூட அந்த பிரச்சனையை அப்பயே பேசி சரி பண்ணியிருக்கலாம்ல, எதுக்காக நீங்கள் இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் அங்கே போய் உண்மையை சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு பாண்டியன் ரொம்ப வருத்தப்படுறாரு. இல்லை மாமா, எங்களுக்கு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, நாங்கள் அவங்க வாழ்க்கையை காப்பாற்றணும் தான் நினச்சோம், வேறு எதுவுமே நினைக்கல அப்படின்னு ராஜி மீனா 2 பேருமே சேர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்பு தான், இங்கே பாருங்கடி, நீங்கள் என்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு அங்கே வந்து கோமதி அப்படி உள்ளே போய்ட்றாங்க. பாண்டியனும் உள்ளே போய்ட்றாரு. சரவணன் வந்து பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், அவங்க பேசுறதுல நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, அவள் தான் உங்களை வந்து ஏமாற்றி இப்படிலாம் பண்ணியிருக்கான்ற விஷயம் எனக்கு தெரியும், நீங்கள் அதெல்லாம் விடுங்க, அம்மா அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் உள்ளே போகிறாரு. மீனா, ராஜி 2 பேருமே சேர்ந்து பேசுகிறாங்க. நல்ல வேலை உண்மையை நிரூபித்தோம், அப்படி மட்டும் நிரூபிக்கலை, அவங்க 80 பவுன் நகையை கேட்டு இன்னும் நம்மளை கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆமாக்கா, எப்படிக்கா வாய் கூசாமல் பொய் சொல்கிறாங்க, கொஞ்சம் கூட அவங்களுக்கு மனசாட்சியே இல்லையா, எல்லாமே தங்க நகை போட்டோன்னு சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்ததுக்கா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மீனா 2 பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க.
கோமதி ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. பாண்டியன் 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இவங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்புங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. சரி விடு, ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, விடு, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, பார்த்துக்கலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. நீ கொஞ்சம் அமைதியாக படு, உனக்கு உடம்பு முடியலல்ல, எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத, நாங்கள் தான் இருக்கோம்ல, எல்லா பிரச்சனையும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத கோமதி, நான் சொல்கிறத கேளு, உனக்கு உடம்பு சரியில்லைன்னா இங்கே யாருமே இல்லை, நீ தான் இந்த வீட்டையே நடத்துகிற, சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. எப்படிங்க இருக்க முடியும் அமைதியாக, நடந்தது என்ன சாதாரண விஷயமா, அங்கே போயிட்டு எல்லாமே தங்க நகைன்னு சொல்லும்போது எனக்கு நெஞ்சு வலியே வரா மாதிரி இருக்குது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. சரி விடு, அதையே யோசிக்காத, நல்லா தூங்கு, சரியா அப்படின்னு சொல்கிறாரு.